அதாவது மிகுந்த ஒளியை கொண்ட வஜ்ராயுதத்தை ஏந்திய அண்ணல், அதாவது தேவேந்திரன். அவ்வியம் அவித்த சிந்தை முனிவன், அதாவது எல்லா விதமான துர்குணங்களையும், அவியம்ங்கிறது இந்த பொறாமை போன்ற எல்லா துர்குணங்களையும் அவித்த, இந்த குணங்களை எல்லாம் நீக்கிய முனிவனை அற்ற நோக்கி, முனிவன் இல்லாத நேரம் பார்த்து நவ்வி போல் விழியினான். நவ்விங்கிறது மான் போன்ற விழியை கொண்ட இந்த அகலிகையுடைய வனமுலை அழகிய தனங்களை நணுகளுற்றான் அணிக்கும். இன்னும் அழகான சொல்றாங்க, அவ்வியம் அவித்த சிந்தை முனிவன். அது ஒரு சொல். அது மாதிரி நவ்வி போல் விழியினால் தன் வனமுலை நன்னுகள் உற்றான். அதே மாதிரி அந்த அற்ற நோக்கிங்கிறதே வந்து இல்லாத நேரமா பார்த்து இப்ப சொல்றது ரொம்ப சுருக்கமா அற்ற நோக்கி, அது இல்லாத நேரம். அற்றம் நோக்கி, அற்றம் இல்லாத நேரம், அற்றம் நோக்கி இல்லாத நேரம் பார்த்து. கைகளால் நயன வேலும் மன்மதன் சரமும் பாய உயலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து ஒயிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு கொண்டு காண்பான். எல்லா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு. தையலால் நயனமும் நயன வேலும் மன்மதன் சரமும் பாய. இந்திரன் மேல அந்த பெண்ணாகிய அகலிகையுடைய கண் பார்வையாகிய வேலும் மன்மதன் செலுத்திய அம்பு ரெண்டும் பாய்ந்ததுனால உயலாம் உறுதி நாடி அவளை சேர்ந்து பிழைக்க வேண்டும், அவளை சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை தேடி உடல்பவன் தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் உற்ற மையலால், அவன் கொண்ட காதலால் ஒரு நாள் இப்படி செஞ்சான். மையலால் காமத்தால் அறிவு நீங்கி புத்தி இல்லாம ஒரு தவறு செஞ்சான். என்ன தவறு செஞ்சான்னா மாமுனிக்கு அற்றம் செய்து, மாமுனியை வெளியேற்றி, இங்க அந்த போர்ஷன் இல்லை, அந்த சேவல் மாதிரி கூவி அவரை வெளியேற்ற அற்றம் செய்துன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட்டான். அவரை வெளியேற்றிமைன்னு அர்த்தம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வாருக்கும் உள்ளிழக்கிறார். அறிவுங்கிறது அற்றம் காக்கிறது. சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அறிவு. சூழ்ச்சி செய்து அவரை அனுப்பிட்டு பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே, பொய்யிலா உள்ளத்தை கொண்டு அந்த கௌதம முனிவருடைய உருவத்தையே எடுத்துக்கொண்டு பூக்கான், உள்ளே போனான். இந்த இது கூட ரொம்ப அழகான பாட்டு. தையலால் நயன வேலும் மன்மதன் சரம் பாய உறுதி நாடி உழல்பவன். என்ன அழகான சொல்லாட்சி பாட்டு. உயலாம் உறுதி நாடி உழல்பவன். இது உயலாம் உறுதியா? என்ன இதை வந்து ஒரு நாள் அப்படின்னு கதை போடணும். அதாவது ஒரு நாள்ல கமா போட்டு ஒரு நாள் உற்ற மையலால் அப்படின்னு போடலாம். ஒரு நாள் உற்ற மையலால் அன்னைக்கு மட்டும் அந்த ஒன் டே ஸ்டாண்ட் இது ஏன்னா இந்த கம்பல் கமாலா போட்டு எழுதலாம், நம்ம எப்படியா பிரிச்சுக்கலாம். ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி அப்படியும் சொல்லலாம். ஒரு நாள் அப்படிதான் நம்ம பொதுவான அர்த்தம். பொய்யிலா உள்ளத்தாந்தன் உருவமே கொண்டு பூக்கான். எப்பேற்பட்ட முனிவன்னா பொய்யிலா உள்ளத்தான். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாட்சி. பொய்யில்லாத உள்ளத்தை கொண்டவனுடைய பொய் உருவத்தை இவன் எடுத்து போறான். கான்ட்ராஸ்ட் பண்றான். இது பொய் உருவம். யாருடைய பொய் உருவம்னா பொய்யிலா உள்ளத்தானுடைய உருவம். சோ அவனுக்கு உள்ளத்துல பொய் கிடையாது, இவனுக்கு உள்ளத்துல பொய் உண்டு, உருவத்திலேயும் பொய் உண்டு. என்ன விஷயம்னா வேற ஒரு உருவம் எடுத்துக்கும் போது அந்த உள்ளமும் வந்துட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணான்னா சீதையை மயக்க ராமர் உருவம் எடுத்துட்டான். ராமன் உள்ள வந்து ஐயோ இது இன்னொரு அழகிய ராவணன் கதகளியில உண்டு. ராவணன் விதவிதமா சீதையை மயக்கிறதுக்கு வருவான். 10 விதமா ராமன் வேஷம் போட்டோன்னா அவருடைய உள்ளமும் வந்துட்டு. அது வந்து ஒரு கதகளி பிளேயர் அழகிய ராவணன். அப்படி ராமன் உருவம் கொண்டதுனால அழகான நாயகம், அதனால அது அழகிய ராவணன் பேரு. அப்ப அந்த என்ன பண்ணுவான்னா அந்த கதகளி டான்ஸ் ஆடாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான் 10 முகத்திலையும் 10 எமோஷன்ஸ். ஒரு இதுல வந்து சீதையை பயமுறுத்துறது, இன்னொரு இதுல கெஞ்சது, இன்னொரு இதுல அழகு, இன்னொரு இதுல மிரட்டுறது. அந்த கதகளி ஆசான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு 10 எமோஷன் கொடுப்பார். பிரமாதமான பிளேயர் அழகிய ராமன். இதுல அந்த பொய்யிலா உள்ளத்தாந்தன் உருவமே கொண்டு உருவம் மட்டும் உள்ளமே கொண்டு உட்கார்ந்து ஒரு வரியில உள்ள
அர்த்தம் இது என்ன பேச்சு இது புக்கு அவளோடும் புக்கு அவளோடும் புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனர். உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் காலினர்கள் இருப்ப தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் புக்குன்னா அங்கு சென்று அவளோடு அகலிகையோட அந்த காம புது மன மதுவின் தேரல் இன்னொரு அழகான சொல்றாங்க. காமம் என்கிற புது மன புதிய வாசனையினுடைய மதுவின் தேரல், அதாவது தேரல்னா அந்த டிஸ்டில் மதுவின் தேரல் இல்ல மதுவை வந்து ஊற வச்சு அது தெளியுது மதுவின் டிஸ்டில்டு வைன். அதுவும் எப்படி புதுமன ஆனா மதுவின் தேரல் கான்ட்ராஸ்ட். அதாவது இதுல ஒண்ணு புதுசு, ஒண்ணு வந்து ரொம்ப ஊறின மது மாதிரி போதை உள்ள புதுசாவும் இருக்கு ஆனா போதையாவும் இருக்கு. புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடு, ஒக்கன சமமாக உண்டு இருத்தலோடு அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது உணர்ந்தனள் திடீர்னு அவளுக்கு தெரிஞ்சு, அதாவது உணர்ந்தனள் அறிந்தாள். உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள். தக்கது அன்றுன்னு ஒரு சொல்லா வச்சுக்கலாம். தக்கது அன்று என்ன ஓராள். ஓ இது தகுந்ததா இது தகாததான்னு தெரியாம தக்கதன்று என்ன ஓராள். இது வந்து தகுதியானது இல்லை என்று அவள் நினைக்கவில்லை. தக்கது அன்று என்ன ஓராள், தகுதியானதா ஆகாததா என்று நினைத்து பார்த்தேன். ஏன்னா அந்த டயத்துல அதான் தக்கது அன்று என்ன ஓராள். தாழ்ந்தனள் இருக்க அந்த கீழ்ப்படிந்து இருக்க முக்கணான் அணைய ஆற்று தாழா முக்கணன் குறையில்லாத 3 கண்களை உடைய சிவனை ஒத்த கௌதம முனிவன் முடுகி வந்தான். வந்துட்டான். என்ன அழகான பாட்டு பாருங்க. இதுல காம புதுமணம் அது ஏற்கனவே பார்த்துட்டோம். பாட்டுக்கு எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் தெரியுமா? பாட்டுக்கு மாத்திரமே ஒரு 40-45 பேர் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஒரு பாட்டுக்கு. ஒரு பாட்டுல அகலிகை பண்ணது தப்பா, அகலிகை பண்ணது தப்பு இல்ல, அகலிகை பண்ணது தப்பே. இந்த ஒரு பாட்டை வச்சு அது அகலிகை இதுவே ஒரு பெரிய டாபிக். பாட்டு இல்ல, அகலிகை இந்திரன் பண்ணதை விட இவனுக்கு ரொம்ப அதிகம். காம புதுமண இது ரொம்ப முக்கியமான கதை. இந்த பாட்டுடைய நயத்தை புடிச்சுட்டு அந்த இதுக்கு வரலாம். கதை முடியும். காம புதுமண மதுவின் தேரலுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆசை மிகுதியான் உண்டாகிய புணர்ச்சி இன்பமாகிய மது காம புதுமணம். இன்னும் சொல்றாரு, பிறன்மனை விழைதலும் மதுபானமும் ஒழுக்கத்தையும் உணர்வையும் அழித்தலில் ஒன்றோடொன்று ஒப்பனை ஆதலால் புதுமண மது என்று இது பண்ணலாம். இவர் வந்து காப்பாற்றுவார், வைமுக காப்பாற்றுவார். தாழ்ந்தனள் இருப்ப தாழா முக்கனான் அணையாற்று. தாழ்ந்து போனா தாழான அழியாத ஆற்றல் கொண்ட முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் இது வந்து முன்னாடி இவர் சொல்லியிருக்காரு. கம்பர் வந்து என்ன சொல்றாங்க, மனையின் மாட்சியை அழித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேயே சொல்லியிருக்காரு, இவரை தவிர பண்ண தப்பு தான் அப்படின்னு. இல்ல அப்படி கிடையாது. அது அவர் கதை சொல்றாரு, அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றா, மனையின் மாட்சியை அழித்து இழிமாதவன் பண்ணி அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணினா சொல்லல, அதாவது கற்பை அழித்தாள் அப்படிங்கிறாரு. இப்ப அழிந்தது மனையின் மாட்சி அழித்து இழி மாதவன் தானே. இல்ல அப்ப அவன் இழிந்த மாதவன். இவன் வந்து மனைவி மேல தப்பா குற்றம் சாட்டிட்டான். இல்ல அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு அவனால எக்ஸ்கியூஸ் பண்ண முடியல அவளை. சரி யாருன்னு கேட்கறான். சரியா, மனை அது கவி கூற்றுறது, விஸ்வாமித்திரன் சொல்றாங்க. அது கம்பன் சொல்றது. மனையின் மாட்சியை அழித்து இழி மாதவ பண்ணி
அவ்வளவுதான் சொல்றாரு. இது மாதம் பண்ணி பத்து இழிவடைந்த மாதவன் மனையின் மாட்சினா கற்பு. See, அவர் கற்பை இது வந்து அந்த கதைக்கு ஒரு அறிமுகமா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனையின் மாட்சியை அழித்து அதனால் இழிவடைந்த அவனுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்றாரு. மனைவி இருந்த இடத்துக்கு போனாங்கன்னு தான் சொல்றாரு. ஆமா, அந்த இடத்துக்கு அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தானே தவிர நாட்ட அதுல என்ன தீர்ப்பு மாதிரி கம்பனும் சொல்றான் மனையின் மாட்சி அழித்து இழிந்தவள். இல்ல இந்த சொல்ல வேற இடத்துல அணையதாவது அனைத்தும் அழித்தனை மனையின் மாட்சி என்றான் மனு நீதியான் அப்படின்னு வாலிவதை படலத்துல வரும். மனையின் மாட்சின்னா கற்பு, அவ்வளவுதான். அவளது கற்பை அழித்து இழிந்தாள். சரம் தரு சாபமல்லாம் தடுப்ப அருஞ்சாபம் வல்ல வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்பழி பூண்டாள் நின்றாள் புரந்தரன் நடுங்கி ஆங்கு ஓர் பூசையால் போகலுற்றான். சரம் தரு சாபம் அல்லால் பானங்களை தொடுக்கின்ற சாபம். இதுல வந்து ஒரு சிலையடை முதல்ல உள்ளது வந்து சாபம், ரெண்டாவது உள்ளது சாபம். சம்ஸ்கிருதத்துல வேற வேற சொல்றாங்க. சாபம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். சரம் தரு சாபம் அல்லால், அதாவது பானங்களை தொடுக்கின்ற வில்லினுடைய தொழிலினால் அல்லாமல் தடுப்பரு சாபம், தடுக்க முடியாத சாபத்தை கொடுக்குறாங்க. ஒரு வில்லுல போட்ட அம்பு எப்படி வந்து தவறுதல் இல்லாம நேர போய் குத்துமோ அது போன்று சாபம் தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இது வந்து வேற. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வில்லிலிருந்து போகிற அம்புகளை போல இல்லாமல் அல்லாஹ்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறது. சரம் தரு சாபம், சரம் தருகின்ற அந்த சாபம் வில்லை போல இல்லாமல் தடுப்பார். அந்த கூட யாரும் தடுத்துடலாம். ஆனா இவரோட சாபத்தை யாரும் அழிக்க முடியாது. அந்த அர்த்தம் தடுப்பதற்கு ரெண்டு வேற வேற. ஒன்னு இழிவுபடுத்தி இன்னொன்னு உயர்த்தி சொல்லலாம். புருஷன்ல வாலிப என்பது சாபத்தால் அடித்தவனை சாபத்தால் அடிக்கிறது. தடுப்பதற்கு முடியாத சாபத்தை கொடுப்பதிலே திறமையுடைய வரம் தரு முனிவன் எய்த வருதல் வேண்டுவார் வேண்டும் வரங்களையும் கொடுக்க வல்ல கௌதமன் சேர்ந்த அளவில் நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள். நிரந்தரமாக உலகத்துல பழியையே மாயா நிற்கும், உலகத்தில் அழியாமல் நிலைத்திருக்கும்படியான பெரிய பழிச்செய்தியை மேற்கொண்டவளாகிய அகலியை வெறுவி நின்றாள், அஞ்சி நின்றாள். புரந்தரன் நடுங்கி ஆங்கோர் பூசையாய் போகல். பூனையினுடைய வடிவம் கொண்டு, புரந்தரன்னா இந்திரன், நடுங்கி ஒரு பூனையின் வடிவம் கொண்டு அங்கிருந்து போகலாம். புரந்தரன் பூசை வந்து மோனைக்காக செஞ்சதுதான். மோனைக்காக செய்யல. இல்ல புராணத்திலே இருக்கு பூனையா போனோம்னு. என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு படம் இல்ல பூனை போல போயிடு ஒரு திருட்டு செஞ்சுட்டு இருக்கு. இல்ல இந்த கதையில இருந்தா வருது சார். அதுக்காக சொன்னேன். அரிசியோட விருத்தம் இது. முதலுக்கும் நாலாவதுக்கும் மோனை வரணும். ஆமா, அதுவும் பொருத்தமா இருக்கு. இந்த புரந்தரன் நடுங்கியாங்க பூசையான்னு சொன்னபோது இன்னும் மதுரை காஞ்சிங்கிற ஒரு பழைய சங்க பாடல்ல திருப்பரங்குன்றத்தை வர்ணிக்கிறான். அப்ப அந்த சிலைகள் இருக்கு. அந்த சிலையில இவன் தான் இந்திரன், இவன் தான் கௌதமன், இவள் கௌதமன் தண்ணி, இவன் இவளை ஏமாற்றி போனான், அவன் திருப்பி பூனை வடிவத்தில் கொண்டு போன வடிவம் என்று எல்லா சிற்பங்களும் இருக்குன்னு பழைய சங்க பாட்டிலே இருக்கு. இது என்ன விஷயம்னா, இந்த விஷயத்த சங்க பாட்டுன்னு சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புடார் சோமா இந்திரனே சாலும் கை. பழைய காலத்துல இந்த புலவர்கள் மனசுலாம் உறைஞ்ச ஒரு பழைய சரித்திரம். பெண்ணுக்கு வந்து அவமானம் இல்ல, ஒரு பெண்ணுக்கு வந்து அவமானம் சாமானியமா ஆற்றல், அது கௌதமனுடைய ஆற்றலுக்கு சொல்றேன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புடார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அவன்கிட்ட சாபம் வாங்கி 5 புலன்களையும் அவித்த ஒரு முனிவனுடைய பவருக்கு எது சாட்சி? பின்னாடி சாபம் கொடுக்க போறான்ல இந்திரனுக்கு, அதான் சொல்றேன். அந்த இந்திரனே நமக்கு சாட்சி. அவனை என்ன பாடுபடுத்திட்டான் பாரு. தேவேந்திரனே 1000 கண்ணுடையவனை ஆக்கிட்டானே. அதுதான் இந்த இடத்துல அந்த விஷயத்த வள்ளுவர் எடுத்து ஆடுறாரு. பழைய சங்க பாடலாம் சொல்லுது என்னன்னா, பழங்காலத்து மக்கள் உணர்வுல
மறையாமல் நின்ற ஒரு பெரிய அவலமான காட்சி. பெண்ணுக்கு இந்த தீமை வந்ததுங்கிறத அத்தனை பேரும் மறக்க முடியல சொல்றாங்க. நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்படி, நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்படிங்கிற வார்த்தையை கம்பன் வருந்தி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமா, அதை நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இது இப்ப நீங்க கம்பன் சொல்ற தீர்ப்புன்னு சொல்றதெல்லாம் வருந்தி சொல்றதா அதான் நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள். அதாவது தவறு செய்தாலும் சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, பழி பூண்டாள். நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள் நின்றாள் புரந்தரன் நடுங்கி ஆங்கோர் பூசையாய் போகின்றான். தீவிழி சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின் கை சுடுசரம் அணைய சொல்லால் 1000 மாதற்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக என்று எய்னன். அவையெல்லாம் வந்து ஏய்ந்தன இமைப்பின் முன்னாடி. செய்ய தூயவன், செய்ய நடுநிலைமை கொண்ட செய்ய தூயவன் பரிசுத்தமான அந்த கௌதம முனிவன் தீ சிந்த நோக்கி, தீவிழி சிந்த நோக்கி கண்கள் நெருப்பு புலியை செய்து செய்ததை உணர்ந்து அவ்விருவரும் செய்த காரியத்தை அறிந்து நின் கை சுடுசரம் அணைய சொல்லாம். கையில இருக்கிற சுடுசரம் அணைய சொல்லாம். சுடுசரம் சொல்லொக்கும் கொடிய வேக சுடுசரம் அப்படின்னு சொன்னாங்க தாடகையில, அதே வார்த்தை. நின் கை சுடுசரம் அணைய சொல்லாம். அதே ஓமையை திருப்பி போடுறாங்க. அங்க சொல் போன்று கொடிய சரம்னாரு, இங்க ஒரு சரம் போன்று கொடிய சொல். நின் கை சுடுசரம் அணைய சொல்லால் என்ன சாபம் கொடுக்கிறாரு? அவனை இந்திரனை 1000 மாதற்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக, பெண்களுக்கு அடையாளமாக உள்ள குறி 1000 உண்டாக, 1000 பெண் குறி உண்டாக என்று ஏயினன் சாபம் சலித்தான். அவையெல்லாம் அதெல்லாம் இமைப்பின் முன்னம் வந்து இயைந்தன. இமைப்பின் முன்னம், கண்மூடி திறக்கிறதுக்கு முந்தி உடனே அவனுடைய உடம்பு அப்படி ஆகி எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரன் போய பின்றை மெல்லிய ராணை நோக்கி விலைமகளானே நீயும் கல்வியல் ஆதி என்றான். கருங்கல் ஆய் மருங்கு வீழ்வாள். எல்லையில் நாணமெய்தி புரந்தரன் தேவேந்திரன் எல்லையில் நாணமெய்தி உடம்பு முழுக்க அப்படியானதுனால எல்லை இல்லாத நாணத்தை உடையவனாகி யாவர்க்கும் நகை வந்து எய்த, எல்லாரும் சிரிக்கும் புல்லிய பழியிலோடு கேவலமான பழி போய பின்பு உலகத்துக்கு போன பின்பு மெல்லியலாளை நோக்கி மனைவி உண்மையான தன்மையுடைய மனையாள் விலைமகள் அணைய நீயும், விலைமகள் போன்று நடந்து கொண்ட நீயும் கல் இயல் ஆதி என்றான். கல் இயல் ஆதி, கல்லின் இயல்பை ஒத்தவராம், அதாவது கல் வடிவமாவாய். கருங்குலாய் கருங்கலாய் மருந்து வீழ்வாய். அங்கேயே விழுந்தாள், கருங்கலாய் மருந்து விழுந்தாள். இந்த போட்டு தான் அந்த விலைமகள் அணைய நீயும் அப்படிங்கிறது. அந்த விலைமகள் அணையை வந்து அந்த கல்லோட பொருத்தி பார்க்கணும்னு சொல்லலாம். ஒரு விலைமகளுக்கு வந்து உணர்ச்சியெல்லாம் எதுவும் இருக்காது. அவள் வந்து தன்னுடைய தொழிலில் மட்டும் கவனம் செஞ்சது, ஒருத்தருக்கு மேலே அன்போ காதலோ எதுவும் இல்லாமல் செயல்படுற மாதிரி கல்லு மாதிரி விலைமகள் இருக்கா. அந்த விலைமகள், அதாவது வந்து விலைமகள் அணைய கல்லாய் நீ ஆதி அப்படின்னும் இது பண்ண இதெல்லாம் தான் அந்த விவாதங்கள். என்ன கல்லு மாதிரி இருந்துட்டிய, நீ கல்லாவே போட்டா விலைமகள் போன்று நடந்து கொண்டாயே. அவ்வளவுதான். இதுக்கு முந்தின அந்த தையலால் நயன வேலும் அதுல அதாவது என்ன சொல்லுது அகலிகை வந்து இல்ல ஒரு இதுல ஒரு விஷயம் இருக்கு. இலைமகள் வந்து தன்னிடத்துல வரவன வேண்டிய அழைப்பான். இந்த இடத்துல அகலிகை வந்து அப்படி செய்யல. இந்திரன் மட்டும்தான் இது பண்றான். அதனால இந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ வந்து ஒக்க ஒன்று இருத்தலோடு. அதனால அந்த முழு பழி தகாது அப்படின்னுலாம் வியாக்கியானம் உண்டு. பிழைத்தது பொருத்தல் என்றும் பெரியவர் கடனே அன்பால் அழல் தரும் கடவுள் அண்ணான் முடிவு இதற்கு அருளுக என்ன தழைத்து வண்டு இமிரின் தன் தார் தசரத ராமன் என்பான் கடல் துகள் அதுவ இந்த கல் உரு தவிர்தி என்றான். பிழைத்தது பொருத்தல். இப்ப வந்து தப்பு பண்ணா பெரிய
பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே. இது வந்து அகலிகை சொல்றோம். பிழைத்தது அழல் தரும் கடவுள் அந்நாய், அக்னி தேவனை போன்றவன். இல்ல அழல் தரும் கடவுள், நெற்றிக்கண்ணிலிருந்து சிவனை போன்றவன். அழல் தரும் கடவுள் அந்நாய் பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே என்பர். பிழை செய்ததை பொறுப்பது எப்போதும் பெரியவர்களுடைய கடமை என்று சொல்வார்கள். அதனால் முடிவு இதற்கு அருளுக என்ன, இந்த சாபத்திற்கு ஒரு முடிவையும் சொல் என்று விமோசனமும் சொல்லு. தழைத்து வண்டு இனிரும் தன் தார் தசரத ராமன் என்பார். தழைத்து வண்டு திமிரும், அதாவது செழிப்புள்ள வண்டு இமிரும், வண்டுகள் ஒலிப்பதற்கு இடமான தன் தார் குளிர்ச்சியுடைய மாலையை அணிந்த தசரத ராமன் என்பான். தசரதனுடைய குமாரனாகிய ராமன் என்பான். கழல் துகள் கதுவை, அவனுடைய கால் திருவடி பட இந்த கல் உரு தவிர்த்து இந்த கருங்கல் வடிவத்தை நீங்குகிறான். என்ன விஷயம்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்போவோ நடந்தது. ராமன்கிட்ட விஸ்வாமித்திரன் சொல்றான், இது எப்போவோ நடந்தது. அது நடந்த காலத்துல தசரதனும் இல்லை ராமனும் இல்லை. விஷயம் என்னன்னா, தசரதன் மதலையாகிய ராமனுடைய கால் துகள் கதுவ வேண்டும்னா ராமனுக்கு பெயர் வச்சது யார் தெரியுமா? கௌதமன். ராமனுக்கு முதல்ல பெயர் வச்சவன் கௌதமன்கிற உண்மை. அது ஒரு ஆற்றுகள் எழுதியிருக்கான். அவன் தான் பெயர் வச்சான். ஏன்னா வசிஷ்டர் பெயர் வச்சார். ஏன்னா ராமன் என பெயர் ஈத்தனன் தான். ஈத்தனன்னா இருக்கிறது தானே கொடுக்கணும். இப்ப முன்னாடியே இருக்கு. ஏன்னா இந்த ராமன்கிற பேர் கௌதமனால ராமனுக்கு பெயர் வைத்தவர் யாருன்னு நான் ஒரு கட்டுரை உங்க கட்டுரைகள்லாம் தொகுத்து நம்ம இதில் போடணும். குரூப்ல வந்துருக்கியா? அவங்களோட புக்கை வந்து 8 புக்கு இருக்கு. படிக்கிறீங்க இப்ப இதுல இந்த கடைசி ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அகலிகை கதையை பத்தின கடைசி படத்துக்கு அப்புறம் அகலிகை கதை இருக்குல்ல, அகலிகை கதை இந்த ஒரு கடைசி பாட்டோட முடியுது. அதான் நான் சொல்றேன், 6 பாட்டு தான் இருக்கு. இந்த படத்தை முடிச்சுட்டு நம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகில் இல்ல நீங்க பாட்டு விட்டீங்க. அந்த இந்திரனை கண்ட அமரர்கள் அந்த இந்திரனை கண்ட அமரர்கள் பிரமன் முன்னா வந்து கோதமனை வேண்ட மற்றவை தவிர்த்து மாறா சிந்தையின் முனிவு தீர்ந்து சிறந்த வாயிரம் கண்ணாக்க தந்துமதுலகு முக்கார் தையலும் கிடந்தாள் கண்ணா மாறிய கதை. அந்த இந்திரனை கண்ட அமரர்கள் பிரம்மன் முன்னா வந்து பிரம்மன் முதலான தேவர்கள் அமரர்கள் இந்திரனுடைய அந்த தோற்றத்தை கண்டு கோதமன் முன்னால வந்து வேண்ட அவங்க முன்னாடி வந்து சொல்றாங்க, இது ரொம்ப இதுவாக இருக்கு, அவர் செஞ்ச தப்புக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம், அதை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. வேண்ட மற்றவை தவிர்த்து, மற்றவைங்கிறது இந்த இடத்துல இடக்கிற நடக்குது. அவங்க உடல்ல வந்து பெண்குறி தோன்ற மாதிரி கொடுத்த அந்த மற்றவையை தவிர்த்து மாறா சிந்தையின் முனிவு தீர்ந்து, அந்த முனிவன் வந்து மாறா சிந்தைங்கிறது இந்த மாறா சிந்தையின் முனிவு, அவன் உள்ளத்துல மாறாத கோபம் அது தீர்ந்து சிறந்த 1000 கண்ணாக்க, அந்த 1000 பெண்குறியை வந்து 1000 கண்களாக மாற்றிவிட தந்து தமது உலகு புக்கார், எல்லாரும் அவங்க உலகத்துக்கு சென்று சேர்ந்தாங்க. தையமும் கிடந்தாள் கல்லாம். அருமையான பாட்டு அடுத்தது. என்ன தேவர்கள் இந்திரனை கேட்டாங்க, இவ்வளவு கல்லாக்க கேட்கக்கூடாது, பெண்ணா கூடாது. அவங்க குரூப்புக்கு தானே கேட்பாங்க. அப்பவே பெண்ணை விட்டுட்டாங்க. தேவர்கள் வந்து அவங்க குரூப்புக்கு அவங்க சப்போர்ட் தேடுறாங்க. அந்த ஜாதிக்கு அப்பவே பெண்ணுக்கு இது இல்ல, பெண்ணுக்கு ஆதரவா பெண்கள் வந்திருக்கணும், தேவர்கள் தலைவனுக்கு ஆதரவா தேவர்கள் வந்தாங்க. இப்ப ராமன் என்ன பண்ண பாருங்க, அன்னையே அணையாற்றி வந்து அடுத்தது கல்யாணம் இத்தனை வருஷம் காத்துட்டு அது கான்செப்ட் என்ன இல்ல சார், அது மாத்திராங்க. நீங்க எழுதுற மனசு எப்படி மாற்றி இன்னொரு இடத்துல அடுத்தது அழகான பாட்டு, நல்லா அடுத்தது இதுக்கு நான் படிக்கிறேன். அடுத்த நான் பாட்டே படிக்கிறேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம்
உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் முழுவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். விளக்கமே சொல்ல வேண்டியது. ரசிக்கணும் இந்த பாட்டு. சொல்லுங்க. வண்ணம் வண்ணம்க்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டுல அதுல ஒரு சில அர்த்தங்கள். இவ்வண்ணம் இந்த விதமாக நிகழ்ந்த வண்ணம் இப்படியாக நடந்ததனால் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டு. இனிமே இந்த உலகத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், துயர் எதுவும் வராது. மைவண்ணத்து அரக்கி, மைவண்ணத்தை கருமையான வண்ணத்தை கொண்ட அரக்கியுடைய போரில் மழைவண்ணத்து அண்ணன். இது ரெண்டுமே கருமை தான், ஆனா அது மை கருமை, இது மழை கருமை. ரெண்டும் வித்தியாசப்பட்டிருக்காங்க. மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். உன்னுடைய கைவண்ணத்தை கையால் செய்த போரை அங்க பார்த்தேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன்னுடைய காலுடைய கீர்த்தியை இங்கு பார்த்தேன். இதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் உண்டு. அவர் சொன்ன மாதிரி 40-50 பக்கத்துக்கு சொல்லிட்டே போகலாம். இந்த பாட்டு விளக்கம் கிடையாது. இந்த ஒவ்வொரு தமிழுடைய அழகு அதான் இந்த பேசிக். அந்த வண்ணம் அப்படிங்கிற அவ்வண்ணம் எவ்வண்ணம் தேவாரத்திலேயே வருது. தீவண்ணர் அவ்வண்ணம் இவ்வண்ணம் தானே அப்படின்னு ஒரு பாட்டு முடியும். இதுல இந்த பாட்டுல தெரியாது ஒரே ஒரு பேசிக் விஷயம் தமிழுடைய அழகு. அந்த வண்ணம் நான் என்ன சொல்றேன், வியாக்கியானம் சொல்லும் போது பல விதமா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கை ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லும் போது பொதுவா இந்த காலுக்கு நம்ம கால் உறுப்புங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் குவார்டர் 1/4. அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, கால்வண்ணம் இங்கு கண்டேன்னா நீ இன்னும் நிறைய சாதிக்க போற, கால்வாசி மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன், இன்னும் முக்கால்வாசி அந்த மாதிரி வியாக்கியானங்கள் இல்ல பொருந்தாது. நான் என்ன சொல்றேன்னா, இதை வச்சு நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் சேவகர்களுக்கு குடிசை தொழில் தான். கம்பன் சொல்லாததையெல்லாம் கற்பித்த மேல சொல்லு. இந்த மை மழை கூட என்ன சொல்லுவாங்க, மை இருட்டானது, ஆனா மழை நன்மை பயக்கக்கூடியது. ஆனா ராமனையே பல இடத்துல அஞ்சன வண்ணன்னு சொல்லியிருக்கோம். ராமனுக்கே அந்த மை வண்ணத்தை சொல்லியிருக்கோம். மையோ கோர்ட் இல்ல, அது அந்த பாட்டு கூடயே நயம். அவ்வளவுதான். நான் என்னுடைய குடிசை தொழில என்ன விஷயம் கேளுங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்துக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் போதுண்டோ மைவண்ணத்தை அரக்கி போரில் மழை வண்ண தன்னரே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இங்கே தான் ராமன் மனுஷன் இல்லை தெய்வம் என்பதை உணர்கிறான் இந்த விஸ்வாமித்திரன். என்ன விஷயம், கடவுளுக்கு என்ன பழக்கம், நமக்கு என்ன பழக்கம்னா காலால் உதப்போம், கையால் அணைச்சிக்குவோம். காலால் உதப்போம், கையால் அணைச்சிக்குவோம். ஆனா கடவுள் என்ன பண்ணுவார், கையால் அழிப்பார், காலால் அணைச்சிக்குவார். திருவடி சார். ஆமா, உலகம் உவப்ப வல்லனை தெரிதர பலர் புகழ் கடற்கண்டாங்கு ஓவரையமைக்கும் சென்மிழந்தவருடைய உருணர் தாங்கிய மதனுடைய நோந்தாள் செருணர் தேய்த்த செல்லூரர் தடத்தை முருகனுக்கு வல்லன. அதாவது தன்னை அடைபவர்களை தாங்கி கொண்ட தாளை பாதத்தை உடையவர். எல்லாரும் பாதத்தை தான் அடைய முடியும், வேற ஒன்றும் அடைய முடியாது. ஆனா ஆண்டவன் கையில உள்ள ஆயுதங்கள் துஷ்டங்களை நிக்கிரகம் பண்ணும். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனத்துக்கு கையும் காலும் ஆண்டவனுக்கு உதவுவது நமக்கு நம்முடைய இயல்புக்கு மாறுபட்டது. ஆண்டவன் மனிதனிலிருந்து மாறுபட்டவன். நம்ம காலால் உதைப்போம், கையால் அணைப்போம். அவன் காலால் அணைப்பான், கையால் உதைப்பான். ஆகவே இவன் ஆண்டவன் என்பதை விஸ்வாமித்திரர் அறிந்து கொண்டு, அப்பா உய்வண்ணம் அன்றி இனி இந்த உலகிற்கு துயர் வண்ணம் இல்லை என்று சொன்னான். இது என்னோட பூஜை. நல்லா இருக்கும். அது சிலது நல்லா இருக்கும். அதுல அது கொஞ்சம் அது ஓவர் டன். அதான் கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த ஓவர் டன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் இந்த டிகே சிதம்பரம் முதலியார் ஒருத்தர் இருந்தாருல, அவர் இந்த ஓவர் கிங். ஐயோ, கம்பனை ஒரு வழி பண்ணிட்டு தான் அவர் அடங்குவாரு. சரி, நீங்க படிக்கிறீங்களா அடுத்தது? இந்த பாட்டுல வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? அதான் வண்ணம் அப்படிங்கிறதுக்கான 8 தடவை வந்திருக்கு.